Friends, welcome to our channel. இப்போ நம்ம 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.8ல 1 மார்க் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதுர அணி அப்படின்னு இருக்குது. சரிங்களா? சதுர அணினா ஒரு சதுரத்துக்கு வந்து எத்தனை பக்கம்? 4 பக்கங்கள் இருக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இப்போ ஏ என்ற 3x3 பூஜ்ஜியமற்ற கோவை அணி இருக்குது. 3x3ன்னு வருது. இங்கே பார்த்துங்க, தேர்ட் ஆப்ஷனில் I3ன்னு இருக்குது கீழே. சரிங்களா? அப்போ அது 3ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுத்துலேயும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு ஆரம்பிக்குது. A = 3ன்னு ஆரம்பிக்குது. அப்புறம் C = 3A அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 3யும் இந்த 3யும் மல்டி பண்ணுங்க. 3 மல்டி பண்ணால் என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1/9 அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா 6 0 அப்படி இருக்குது. 6 + 0 என்ன கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 + 2 மேலே அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் 4 + 2 என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 9I2 - A என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? A இருக்குது. சரிங்களா? அப்போ இது 2A இன்வெர்ஸ் தான் ஆன்சர். எல்லாத்துலேயுமே பாருங்கள் A இன்வெர்ஸ் தான் இருக்குது. இப்போ A இன்வெர்ஸ் கண்டிப்பாக ஆன்சரில் வரும். என்ன முன்னாடின்றது தான் முக்கியம். இது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 2A இன்வெர்ஸ் அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா A = 2 0 20 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? இப்போது இந்த 20யும் இந்த 4யும் மல்டி பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 18 கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் 80 -80 ஆன்சர். அடுத்தது செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். செவன்த் கொஸ்டினில் P = கொடுத்துருக்காங்க. 3x3 வரிசையுடைய அணி ஏயின் சேர்ப்பு டிடர்மினன்ட் A = 4 எனில் எக்ஸ் ஆனது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸுக்கு முன்னாடியே இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 1ன்னு இருக்குது பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 1 இருக்குது. அதுதான் ஆன்சர் 11. சரிங்களா? சரி, அடுத்தது எயித்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? A இன்வெர்ஸ் = கொடுத்துருக்காங்க. இப்போ A23னுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட்டில் கீழே A23ன்னு இருக்குது. அப்போ 2 - 3 ஆன்சர் என்ன வரும்? 2 - 3 -1 கிடைக்கும். சரிங்களா? அதுதான் ஆன்சர். சரிங்களா? 2 - 3 அதுதான் ஆன்சர். அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்கள். நேர்மாறு காணத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மாறுன்னா A இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேயும் A இன்வெர்ஸ் இருக்குது, இதுலேயும் இன்வெர்ஸ் வந்திருக்கு, இதுலேயும் இன்வெர்ஸ் வந்திருக்கு. இன்வெர்ஸே வராத ஆன்சர் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அட்ஜாயிண்ட் AB = அட்ஜாயிண்ட் A அட்ஜாயிண்ட் B இதுதான் ஆன்சர். சரிங்களா? இல்லைனா வேறு மாதிரி நினைச்சுக்கலாம். ABC 3 இருக்குது. சரிங்களா? A, B, Cன்னு 3 இருக்குங்களா? அப்போது அட்ஜாயிண்ட்டு 3 வரும். அட்ஜாயிண்ட் அப்படின்னு 3 இடத்துல வருது அட்ஜாயிண்ட். அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th சம் பார்த்தீங்கன்னா AB இன்வெர்ஸ் கொடுத்துருவாங்க, A இன்வெர்ஸ் கொடுத்துருவாங்க, B இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இங்கே பாருங்கள் 12 இருக்குது பார்த்தீங்களா? 12ல் அந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 12ல் 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 விட்டுருங்க, 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் 2ல் ஆரம்பிக்குது. அதுதான் ஆன்சர். சரிங்களா? வேறு எதுவுமே 2ல் ஆரம்பிக்கல. அப்போ 12ல் 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். A² என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? A² என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது A∗. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ A∗² ஆன்சர். A∗². ஃபஸ்ட் ஆரம்பிக்கிற A∗². அடுத்தது 12th கொஸ்டின் பார்க்கலாம். பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை மற்றும் A இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க, A∗ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா A இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. 5 3ன்னு இருக்குதுங்களா? அதை 5 3ன்னு இப்படி எழுதுங்க. -2 -1 இப்படி இருக்குங்களா? அதை இப்படி எழுதுங்க. -2 -1 எழுதுங்க. அவ்வளோதான் விஷயம். இதுதான் ஆன்சர். அடுத்தது 13th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா X = என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 3/5 இந்த 3/5 விட்டுருங்க. எக்ஸையும் 4/5 இருக்குது. இப்போ டிடர்மினன்ட் எடுக்கும்போது கிராஸாக மல்டி பண்ணுவோம். X = என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? -4/5 தான் கிடைக்கும். சரிங்களா? மேலேருந்து கீழே மல்டிபிள் பண்ணிட்டு கீழேருந்து மேலே மல்டி பண்ணுவோம். X × 4/5 அப்படி தான் மல்டி பண்ணுவோம். மல்டி பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். சரியா? அப்போ X = என்னது ஆன்சரு? -4/5. கீழேருந்து மேலே இருக்கிறதுனால மைனஸோட வேல்யூ ஆட் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது 14th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே tan θ பை 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேனுன்னு இருக்குது. டேனில் டீன்னு ஆரம்பிக்குதுங்களா, அப்போ டிரான்ஸ்போஸ் அதை ஞாபகம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கிற ஒரே ஆன்சர் இது ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போது tan θ ஆரம்பிக்கிறதுனால டி, அந்த ஏ டிரான்ஸ்போஸ் அதை ஞாபகம். அடுத்து 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டிட்டர்மினன்ட் ஏ I3ன்னு வரும். I3ன்னா இங்கே 2x2 மேட்ரிக்ஸு I2ன்னு வரும். அப்போ இங்கே கேக்குள்ள என்ன கிடைக்கும், யூனிட் மேட்ரிக்ஸ்னால் அழகணின்னா இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும், அழகணின்னா. சரிங்களா? அப்போ கே ஈக்குவல் டு வேல்யூ என்னது 1 ஞாபகம். அடுத்தது 16th கொஸ்டின், லேம்டானுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஈஸியான சம் தான். முதல்ல மேலேருந்து கீழே போயிருக்குங்க. 2 × -2 என்ன வரைக்கும் -4 கிடைக்கும். கீழேருந்து மேலே போயிருங்க 5 × 3 -15 வரும். ஆன்சர் வந்து -19. சரிங்களா? இப்போ இங்கே லேம்டா ஏ ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருவாங்க. மைனஸ் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ தான் எழுதணும். -19 மாடுலஸ் வேல்யூ +19. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே -19 வருது ஆன்சரு. 19ன்றது கூட ஞாபகம் வச்சுக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இது 17. அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் பி கொடுத்தாங்க. அட்ஜாயின்ட் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது. 2 3 மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே 6 வந்திருக்கு. 2 3 ஆட் பண்ணுங்கள் 5 வரும். அதுதான் இந்த 5 இங்கே வந்திருக்கு. சரிங்களா? அந்த ஆன்சர். வேறு எதுவுமே 6 5 வருது எதுவுமே கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷனில் 6 -2 தான் வருது, அதனால் அது கிடையாது. அப்போ 6 -5 வர ஆன்சரு இது மட்டும்தான், செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்தது 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆரம்பிக்குது. அதனுடைய ரேஷியோ தான் 2 4 6 8. ஃபஸ்ட் லைனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ரெண்டாவது லைன், ஃபஸ்ட் லைனை -ஆல் பெருக்குன்னா கடைசி லைன். அப்போ ரெண்டுத்தையும் விட்டுடலாம், ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து 1. சரிங்களா? அடுத்தது 19th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் Δ1 Δ2 Δ3 கொடுத்துருவாங்க. ஏபிசிடின்னு ஆரம்பிக்கிறது Δ3 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசிடி ரெண்டுமே இருக்கும், Δ3 தான். அந்த Δ3 தான் நம்மளுக்கு கீழே இருக்கும், வச்சுக்கோங்க. Δ3 கீழே வர்றது ஆன்சரு. இ பவரில் தான் இருக்குது எல்லாமே, இ பவர் ஆன்சர். சரிங்களா? இ பவர்னு வரணும். ரெண்டு இ வந்துருக்கு. பவரில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பர் வந்து Δ3 வரணும். கீழே இருக்கிற நம்பர் Δ3 வருது. சரிங்களா? வச்சுக்கோங்க, வேறு எதுவும் அந்த மாதிரி வரல. 20th கொஸ்டின். 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ராங். தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், அட்ஜாயிண்ட் அப்படி கொடுத்துருக்காங்களா. தேர்ட் ஆப்ஷனில் இந்த லேம்டா பவர் என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லேம்டா பவர் என்னன்னு வரணும்னா n-1ன்னு வரணும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். லேம்டா பவர் என்னன்னு கொடுத்துருவாங்க, அதனால் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ராங். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்டு ரைட்டு, ஃபோர்த்து ரைட்டு. அந்த ஆன்சர் வந்து 4th. சரிங்களா? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 21. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்துருவாங்க. ஈக்குவல் டு 3 2 அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. சரிங்களா? அதனால் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஒருங்கமைவு உடையது ஆன்சர். நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒருங்கமை அற்றதுன்னு வரும். நம்மளுக்கு அது கொடுக்கல, ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ஒருங்கமைவு உடையது. அடுத்தது 22 பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டும் வந்திருக்கு. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எங்கே கோயின்சிட் ஆகணும்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியில் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும், வெட்டிக்கொள்ளும். தீட்டா ஈக்குவல் டு π/4ல். சரிங்களா? காஸ் π/4 1/√2, சைன் π/4ம் 1/√2. சரிங்களா? π/4ன்றது தான் ஆன்சர். அடுத்தது 23. பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த λ -7 இதுவும் 0 ஆகணும், μ+5 இதுவும் 0 ஆகணும். λ -7 0 ஆகணும்னா λ ஈக்குவல் டு 7 அப்படி பண்ணால் 7 - 7 0 ஆகிடும். μ+5 0 வரணும்னா μ ஈக்குவல் டு என்னென்னு அப்ளை பண்ணணும், -5. -5 அப்ளை பண்ணால் தான் -5 + 5 0 வரும். இப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 24 பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸோட மதிப்பு வந்து 1. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு 1 ஞாபகம் வச்சுங்க. எக்ஸின் மதிப்பு 1. பாரு 1 இங்கே இருக்குது, நிறைய 1 இருக்குது, இது உள்ள எதனாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? அடுத்தது 25th பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருவாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஆன்சர், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட் லைன் அப்படி தான் இருக்கும், செகண்ட் லைன் அதே,
0 - 1 அதே சேம் தான் சரிங்களா. 25. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 25 1 மார்க்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணுங்கள், நிறைய மார்க் எடுங்க, 100 100 எடுக்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் இந்த சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.